எலி தொல்லை ரொம்ப பெரிய தொல்லைங்க. எலி என்னுடைய வாஷிங் மிஷினு, கார்லலாம் ஏறி ரொம்பவே பாழ் பண்ணுச்சு. அதனால் இந்த எலி பொறியை அமேசானில் ₹140க்கு வாங்கினேன். இது ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 20 எலிக்கு மேலே நான் சாகடிச்சிருப்பேன். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்படி ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு, இந்த ஸ்பூன் பாருங்கள், ஒரு 3 கிராம் தான் இருக்கும். அந்த போட்டவொடனே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எலியை அது ஈஸியாக ட்ராப் பண்ணும். இப்போ அந்த நடுவில் இருக்கிற ஹோல்ஸில் தான் நமக்கு எலிக்கான தீனியை போடணும். நான் 3 வேர்க்கடலை மட்டும் எடுத்திருக்கேன். அது சொத்தையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது எலி விரும்பி சாப்பிடும். இதை முதல்ல அந்த ட்ராப்பை ஆன் பண்ணிவிட்டு, அந்த ஓட்டையெல்லாம் நடுவில் நம்ம கை அது மேலே படாமல் ரொம்ப ஜென்டிலாக போட்டுடணும். பிஸ்கெட்டு, மிக்சரு அந்த மாதிரி எல்லாமே கூட போடலாம். பீனட் பட்டர்லாம் போட்டிங்கனாக்கா அது அந்த வாசனைக்கு ரொம்பவே அது விரும்பி வரும்னு சொல்கிறாங்க. நான் வெறும் வேர்க்கடலை மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை அப்படியே அசைக்காமல் கொண்டு போய் எந்த இடத்துல எலி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஜென்டிலாக வச்சிடணும். நான் காருக்கு கீழே வைக்கிறேன். என்னுடைய கார் இன்ஜினுக்கு கீழே. நான் ஈவினிங் ஒரு 6:30 மணி போல் கீழே வச்சேன். நைட்டு வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம விரல்லாம் அதில் பற்றாமல் அடியில் வைக்கணும். தெரியாமல் பட்டுச்சுன்னா கூட அது அடிக்கிற அடியில் நம்ம கையெல்லாம் ரொம்பவே வலிக்கும். நான் 2-3 முறை அது அனுபவிச்சிட்டேன். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவர் நைட் வச்சதுக்கப்புறமா காலையில் விடிய காலையில் பாருங்கள், ஒரு மூஞ்சூர் மாட்டியிருக்கு. இந்த மூஞ்சூர் தான் என்னுடைய க்ளவ் பாக்ஸிலலாம் போயிட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணி காரே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடுது. இதை ஈஸியாக பேப்பரில் வச்சு டிஸ்போஸ் பண்ணிடலாம்.